முதலமைச்சர் ஜெயலலிதாவை மத்திய மின்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் சந்தித்து பேசினார். தலைமைச் செயலகத்தில் நிகழ்ந்த இச்சந்திப்பு அரை மணி நேரம் நீடித்தது. தமிழக மின்துறை அமைச்சர் தங்கமணி மற்றும் சில அமைச்சர்களும் அதிகாரிகளும் இச்சந்திப்பின் போது உடனிருந்தனர். புதிய மின் திட்டங்களுக்கு மத்திய அரசு நிதியுதவி செய்ய வேண்டும் என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலிடம் வலியுறுத்தியதாக முதலமைச்சர் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். பியூஷ் கோயலுடனான சந்திப்பு குறித்து விளக்கி அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காற்றாலை மூலம் தமிழகத்தில் 7600 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுவது, மற்ற மாநிலங்களுக்கு மின்சாரத்தை விற்பனை செய்ய பசுமை மின் வழித்தடங்களை உருவாக்குவதன் தேவை போன்றவை குறித்தும் பியூஷ் கோயலுடன் விவாதித்ததாக தெரிவித்துள்ளார். அனைத்து மாநில முதலமைச்சர்களையும் உறுப்பினர்களாக கொண்ட மாநில கவுன்சில் கூட்டம் பிரதமர் மோடி தலைமையில் டெல்லியில் நாளை நடைபெறுகிறது. 10 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் இக்கூட்டத்தில் 17 மத்திய அமைச்சர்களும் மாநிலங்களின் முதலமைச்சர்களும் ஒரே இடத்தில் சந்திக்கின்றனர். இக்கூட்டத்தில் உள்நாட்டு பாதுகாப்பு, மாநிலங்களுக்கு இடையிலான உறவு, சமூக மற்றும் பொருளாதார திட்டங்கள், நேரடி மானிய திட்டம், ஆதார் அட்டையின் பயன்பாடு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து மோடி அனைத்து மாநில பிரதிநிதிகளுடனும் ஆலோசிக்க உள்ளார். தமிழகத்தின் மிகை காற்றாலை மின்சாரத்தை எடுத்துச் செல்ல பசுமை மின்வெளி அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், உதய் திட்டத்தில் தமிழகம் இணையும் என நம்புவதாக கூறினார். மேலும் 2020ற்குள் 18,000 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாகவும் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். காவிரி நதிநீர் பிரச்சினை தொடர்பான வழக்கில் இருந்து உச்சநீதிமன்ற நீதிபதி சலமேஸ்வர் விலகியிருக்கிறார். காவிரி நதிநீர் பிரச்சினை தொடர்பான வழக்கு நீதிபதி சலமேஸ்வர் தலைமையிலான 3 நீதிபதிகளை கொண்ட அமர்வில் விசாரணைக்காக பட்டியலிடப்பட்டது. இந்நிலையில் வழக்கிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதாக நீதிபதி அறிவித்துள்ளார். வழக்கறிஞராக தான் இருந்த காலத்தில் இதே வழக்கில் ஆந்திர அரசுக்கு சார்பாக வாதாடியதாக உச்சநீதிமன்ற நீதிபதி சலமேஸ்வர் விளக்கமளித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே ராணுவ பயிற்சி பள்ளியில் 6ஆம் வகுப்பு மாணவன் உயிரிழந்தார். மேலும் 26 மாணவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். உடல்நிலை சரியில்லாமல் இருந்த மாணவரை இன்று காலை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றபோது அவர் உயிரிழந்ததாக பள்ளி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஆனால் இன்று காலை உணவு உண்டதும் மாணவன் மயங்கி விழுந்ததாகவும் அவரது மரணத்தில் சந்தேகம் இருப்பதாகவும் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். மாணவனின் உயிரிழப்பு குறித்த சர்ச்சை காரணமாக ராணுவ பள்ளிக்கு வரும் 24ஆம் தேதி வரை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்களின் உடல்நல பாதிப்புக்கான காரணம் குறித்தும் பெற்றோர்களின் புகார்கள் குறித்தும் விசாரிக்கப்படும் என்றும் பள்ளி முதல்வர் ஸ்ரீதர் தெரிவித்துள்ளார். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற 26 மாணவர்களில் 3 பேர் நலமாகி பெற்றோருடன் சென்றுவிட்டதாகவும் அவர் கூறியிருக்கிறார். இந்திய ஜனநாயக கட்சிக்கும் SRM குழுமத்திற்கும் எதிராக சன் குழும ஊடகங்கள் அவதூறு செய்திகளை பரப்பி வருவது கண்டனத்திற்கு உரியது என இந்திய ஜனநாயக கட்சி நிறுவனர் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், SRM குழுமத்தால் 371 கோடி ரூபாய் மதிப்புள்ள 37 ஏக்கர் நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டிருப்பதாக சன் குழும ஊடகங்களில் வெளியாகியுள்ள செய்தி அடிப்படையற்றது என்று தெரிவித்துள்ளார். அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ள 37 ஏக்கர் நிலத்தில் 29 ஏக்கர் நிலம் பொதுமக்கள் பயன்பாட்டில் உள்ள ஏரி என்றும், மீதமுள்ள நிலத்திற்கு முறையாக குத்தகையை அரசுக்கு செலுத்தி ஒப்புகைச் சீட்டுகளை பெற்று வருவதாகவும் பாரிவேந்தர் தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். பொதுமக்கள் பயன்பாட்டில் உள்ள ஏரியை தூர்வாறுதல், பராமரித்தல் உள்ளிட்டவற்றை SRM குழுமம் மாவட்ட ஆட்சியரின் அனுமதியுடன் செயல்படுத்தி வருவதாக தனது அறிக்கையில் பாரிவேந்தர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் SRM குழுமத்துக்கு சொந்தமான திருச்சி SRM மருத்துவக் கல்லூரி முறையான அனுமதியை பெற்றே செயல்பட்டு வரும் நிலையில் அக்கல்லூரிக்கு அனுமதி இல்லை என்று செய்தி வெளியிடுவது உள்நோக்கம் கொண்டது என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மதன் வழக்கு புலனாய்வு நடந்து வரும் நிலையில் அந்த வழக்கு குறித்து உண்மைக்கு புறம்பான செய்திகளை வெளியிடுவது ஊடக தர்மத்திற்கு எதிரானது என்று தெரிவித்துள்ள பாரிவேந்தர், தொடர்ந்து இதுபோன்ற அவதூறு செய்திகளை ஒளிபரப்பினாலோ அச்சிட்டு வெளியிட்டாலோ சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். கூர்நோக்கு இல்லத்திலிருந்து 33 சிறுவர்கள் தப்பியது தொடர்பாக விளக்கம் அளிக்குமாறு தமிழக அரசுக்கு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது.
கடந்த 11ஆம் தேதி சென்னை கெல்லிஸில் உள்ள கூர்நோக்கு இல்லத்தில் இருந்து சிறுவர்கள் தப்பியதாக வெளியான செய்திகளின் அடிப்படையில் இந்த நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. சமூக நலத்துறை செயலாளர் 4 வாரத்தில் அறிக்கையை தாக்கல் செய்ய நோட்டீஸில் கேட்கப்பட்டுள்ளது. ஐடி ஊழியர் சுவாதி கொல்லப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட ராம்குமார் காவல்துறை விசாரணை முடிந்து சிறையில் அடைக்கப்பட்டார். ராம்குமாரை 3 நாள் காவலில் எடுத்து காவல்துறையினர் விசாரித்தனர். இதையடுத்து எழும்பூர் 13வது குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி கோபிநாத் முன்னிலையில் அவர் ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது ராம்குமாரிடம் நீதிபதி அரை மணி நேரம் விசாரித்தார். பிறகு அவரை புழல் சிறையில் அடைக்க உத்தரவிட்டார். விழுப்புரம் மாவட்டம் கீழ்பெரும்பாக்கம் பகுதியில் உள்ள 5ஆம் எண் நியாய விலைக்கடை அருகே உள்ள குப்பை தொட்டியில் 600 கிலோ அளவிற்கு ரேஷன் அரிசி கொட்டப்பட்டுள்ளது. குப்பை தொட்டியில் ரேஷன் அரிசி கொட்டப்பட்டிருப்பதை பார்த்த மக்கள் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் அளித்துள்ளனர். இருப்பினும் அதிகாரிகள் யாரும் சம்பவ இடத்திற்கு வரவில்லை. நியாய விலைக்கடை மேலாளரிடம் கேட்டதற்கு பயனற்று பல மாதங்களாக இருந்த அரிசியை வெளியில் வீசியதாக தெரிவித்தார். நில அபகரிப்பு வழக்கை திரும்பப் பெறுமாறு பாமக நிறுவனர் ராமதாஸ் குடும்பத்தினர் மிரட்டல் விடுத்து வருவதாக வழக்கு தொடுத்தவர்கள் புகார் கூறியிருக்கின்றனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள கோனேரி குப்பத்தில் பாலகிருஷ்ணன் என்பவரது நிலத்தின் ஒரு பகுதியை பாமக நிறுவனர் ராமதாஸின் மகள் ஸ்ரீகாந்தி வாங்கியுள்ளார். 2005ஆம் ஆண்டு நிலத்தின் ஒரு பகுதியை மட்டுமே வாங்கிய நிலையில் தற்போது மொத்த நிலத்தையும் போலி ஆவணங்கள் மூலம் ஸ்ரீகாந்தி அபகரித்ததாக பாலகிருஷ்ணனின் மகள்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக கடந்த ஆண்டு நில அபகரிப்பு பிரிவில் புகார் அளித்தும் பலனில்லை என பாதிக்கப்பட்டோர் தெரிவித்தனர். கடந்த மாதம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ராமதாஸின் மகள் ஸ்ரீகாந்தி மீது தொடுக்கப்பட்ட வழக்கு கடந்த 11ஆம் தேதி விசாரணைக்கு வந்தது. வரும் வாரம் இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வரவிருக்கும் நிலையில் ராமதாஸ் குடும்பத்தினரிடமிருந்து தொடர்ந்து மிரட்டல் விடுக்கப்படுவதாக வழக்கு தொடுத்தவர்கள் புகார் கூறியிருக்கின்றனர். நில அபகரிப்பு வழக்கு மட்டுமல்ல, வன்னிய சமூகத்தினரின் சொத்துக்களையும் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் அபகரித்துக் கொண்டதாக பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். புதிய உழைப்பாளர் கட்சி நிறுவன தலைவரும் படையாட்சியார் பேரவை மாநில தலைவருமான காந்தி இந்த குற்றச்சாட்டை தெரிவித்துள்ளார். வன்னியர்களை ஓட்டு வங்கிக்காக மட்டும் ராமதாஸ் பயன்படுத்திக் கொண்டதாக குறை கூறியுள்ள அவர், வன்னிய சமூகத்தினர் அவரை ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். சிலை கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள தொழிலதிபர் தீனதயாளனின் ஜாமீன் மனுவை எழும்பூர் நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. இது தொடர்பான வழக்கு எழும்பூர் 10வது குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி மகேஸ்வரி ரேகா பானு முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது சிலை கடத்தல் வழக்கில் முக்கிய குற்றவாளியாக தீனதயாளன் இருப்பதால் ஜாமீன் வழங்க மறுப்பு தெரிவித்தார். இதையடுத்து தொழிலதிபர் தீனதயாளன் மீண்டும் புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். மதுரை மாவட்டத்தில் உள்ள குவாரிகள் விதிகளுக்கு உட்பட்டு செயல்படுகின்றனவா என்பது பற்றிய ஆய்வை அதிகாரிகள் தொடங்கியுள்ளனர். கொண்டையம்பட்டியில் உள்ள தனியார் குவாரியில் கடந்த 7ஆம் தேதி பாறைகள் சரிந்து விழுந்து 3 பேர் உயிரிழந்ததை அடுத்து குவாரி உரிமம் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டு சீல் வைக்கப்பட்டது. இதையடுத்து மதுரை மாவட்டத்தில் உள்ள குவாரிகளை ஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட குழுவினர் இன்று ஆய்வை தொடங்கினர். சென்னை பட்டினப்பாக்கத்தில் வழிப்பறி சம்பவத்தின் போது உயிரிழந்த நந்தினி மற்றும் சேகர் குடும்பங்களுக்கு தலா 3 லட்சம் ரூபாய் நிதியுதவி அளிக்க முதலமைச்சர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். காயமடைந்த நஜ்ஜிக்கு உயர் சிகிச்சை வழங்கவும் 1 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கி அவர் உத்தரவிட்டுள்ளார். நஜ்ஜியின் சிகிச்சையை கண்காணிக்க அமைச்சர்கள் விஜயபாஸ்கர் மற்றும் சரோஜா ஆகியோருக்கு உத்தரவிட்டிருப்பதாகவும் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். தமிழகம் கொலை மாநிலமாக மாறி வருவதாக திமுக தலைவர் கருணாநிதி குற்றம் சாட்டியிருக்கிறார். இதுகுறித்து அறிக்கை வெளியிட்டிருக்கும் அவர், ஒரே நாளில் 10 பேர் வெட்டிக் கொல்லப்பட்டதையும் உயர்நீதிமன்றத்திற்குள்ளேயே வழக்கறிஞர் வெட்டப்பட்டதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். சென்னையில் கஞ்சா பறிமுதல் குறித்து தெரிவித்துள்ள கருணாநிதி, இரு பொருள்பட தமிழகம் கொலை கஞ்சா மாநிலமாக, அதாவது கொலை கஞ்சா மாநிலமாக மாறி வருவதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார். திமுக முன்னாள் மத்திய அமைச்சர் ஜெகத் ரட்சகனுக்கு சொந்தமான இடங்களில் நடத்தப்பட்ட சோதனையில் 600 கோடி ரூபாய் வரை வரி ஏய்ப்பு செய்யப்பட்டிருப்பது தெரியவந்திருப்பதாக வருமான வரித்துறை அதிகாரிகள் கூறியுள்ளனர். ஜெகத் ரட்சகனின் வீடு, அலுவலகம், கல்விக் குழுமங்கள், மதுபான ஆலைகள் என தமிழகம் மற்றும் புதுவையில் 30க்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை நீடிக்கிறது.
தமிழகத்திற்கு தேவையான தடையில்லா மின்சாரம் கிடைக்க ஜெயலலிதா பியூஷ் கோயல் சந்திப்பு வழிவகுக்க வேண்டும் என தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். சென்னை தேனாம்பேட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழ் மாநில காங்கிரஸ் மண்டல கூட்டத்தின் முடிவில் உள்ளாட்சி தேர்தல் கூட்டணி குறித்து அறிவிக்கப்படும் என கூறினார். கச்சத்தீவில் புதிய தேவாலய கட்டுமான பணிகள் வேகமாக நடைபெற்று வருகின்றன. இதை நெடுந்தீவு பங்குத்தந்தை ஏ.ஜே. ஆண்டனி ஜெயரஞ்சன் உறுதிப்படுத்தியிருக்கிறார். யாழ்ப்பாணத்திலிருந்து மூலப்பொருட்களை கொண்டு சென்று இலங்கை கடற்படை கட்டுமான பணிகளில் ஈடுபட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். 70 அடி நீளத்திற்கு அமைக்கப்படும் புதிய தேவாலயத்தின் கட்டுமான பணிகள் அடுத்த ஆண்டு திருவிழாவுக்குள் முடிக்கப்பட்டு யாழ்ப்பாணம் மறை மாவட்டத்திடம் இலங்கை கடற்படை ஒப்படைக்கும் என்றும் அவர் கூறினார். சென்னையில் 20 கிலோ கேட்டமைன் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது தொடர்பாக 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சென்னை விமான நிலையத்தில் இன்று அதிகாலை சிக்கந்தர் அலி, முகமது சதாம் ஹுசைன் ஆகியோரை சோதனை செய்தபோது அவர்களிடம் போதைப் பொருட்கள் இருந்தது தெரியவந்தது. இடைமறி செய்தியை பார்த்தோம். பெட்ரோலின் விலை லிட்டருக்கு ₹2.25 குறைக்கப்பட்டிருக்கிறது. டீசலின் விலை 42 காசுகள் குறைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாற்றம் இன்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பெருந்தலைவர் காமராஜரின் 114வது பிறந்த நாளை முன்னிட்டு பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் அவரது திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சென்னை தியாகராய நகரில் உள்ள காமராஜர் நினைவு இல்லத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவர் EVKS இளங்கோவன், திராவிடர் கழக தலைவர் வீரமணி, சமத்துவ மக்கள் கட்சித் தலைவர் சரத்குமார் உள்ளிட்டோர் காமராஜரின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். திருவாரூர் மாவட்டம் திருமக்கோட்டை பகுதியில் கெயில் எரிவாயு குழாய் பதிக்கப்படுவதை கண்டித்து மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பினர், பொதுமக்கள், விவசாயிகள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருமக்கோட்டையிலிருந்து களப்பால் வரையில் கெயில் நிறுவனத்தின் தரப்பில் ஏற்கனவே எரிவாயு குழாய் பதிக்கப்பட்ட நிலையில் தற்போது புதியதாக எரிவாயு குழாய் பதிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதை கண்டித்து மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.